Cameraman sir ready. Ram ready. Start camera. Action! இன்னைக்கு இந்த கோர்ட் முன்னாடி இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு திருடனுக்கோ ஒரு கொள்ளக்காரனுக்கோ ஒரு டெரரிஸ்டுக்கோ இந்த கோர்ட் வழங்க போற தீர்ப்பு கேட்கறதுக்காக இல்ல. நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம பல நாடுகள்லயும் தனக்குன்னு ஒரு கிரேட் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்ட தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சென்சேஷனல் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ருத்ரகண்டி ராமகிருஷ்ண ராஜு சர்க்காக அவர் என்ன செஞ்சாலும் அவர் ஒரு யாரு சக்சஸ்ஃபுல் உனக்கு என்ன தெரியும்? அவன் எத்தனை பேர் சாவுக்கு காரணம் தெரியுமா? அவன் ஒரு கொலைகாரன். இன்னைக்கு உங்க கேஸ்ல நடக்கிறது விசாரணை இல்ல, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை மூடி மறைக்கிறதுக்கு 10 பெண்கள் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களை எதிர்த்து சாட்சி சொல்லுவாங்கன்னு சந்தேகப்பட்டு 25 அப்பாவிகளோட உயிரை கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம எடுத்திருக்கீங்க. இந்த குற்றங்களை எல்லாம் நீங்க தான் செஞ்சதா ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இத பத்தி நீங்களோ இல்ல உங்க தரப்பு வக்கீலோ நீதிமன்றத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த வழக்கை முழுமையாக ஆராய்ந்த பிறகு செக்ஷன் 310 எலிமினேஷன் ஆஃப் எவிடன்ஸ் மற்றும் டாம்பரிங் ஆஃப் எவிடன்ஸ், செக்ஷன் 307 டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ் ஆஃப் மர்டரின் படி தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. நீதிமன்றம் ருத்ரகண்டி ராஜுவிற்கு தூக்கு தண்டனை வழங்கியது. இந்த தீர்ப்பை கேட்டு பொதுமக்களும் அதிகாரிகளும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். கோர்ட் வழங்கிய தீர்ப்புக்கு ஆதரவளிக்கும் விதமாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் தேதியை விரைவில் அறிவிப்பதாக கோர்ட் தெரிவித்துள்ளது. Switch off the TV. Switch off the TV. இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணது அவங்க அப்பாக்கு தூக்கு தண்டனைங்கிற நியூஸ். இனி எப்பவும் டிவி ஆன் பண்ணாதீங்க. தூக்கு தண்டனை கைதி கூட பேச விட முடியாதுன்னு சொன்னதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் உன் லாயர். ஏதோ பேசணுமா? நீ சாகணும்னா உன்னை தூக்கல போடணும், ஆனா உன் பொண்ணு சாகணும்னா ஒரு டியூப புடுங்கி விட்டாலே போதும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு.